நம்ம விஎஸ்கே ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்புங்க. அது ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டை குழம்பு செய்ய சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பை படபடன்னு பொரிய விட்டு கொஞ்சமாக வெங்காயத்தையும் வெட்டி போட்டு அதை நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டாச்சு. அதோட ஒரு பச்சை மிளகாயும் ரெண்டும் துண்டமாக வெட்டி போட்டால் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும்னுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்க இதை வதக்கி விடணுங்க. அதோட ஒரு தக்காளி 2-3 தக்காளி அப்படி சின்ன சின்ன தக்காளிங்க, அதனால் நான் 2-3 போட்டுக்கிட்டேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்குங்க. போட்டு அதையும் வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டு இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரணுங்க. ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப கரிஞ்சிரும். ரொம்பவும் வதங்கினது மாதிரியும் இருக்கக்கூடாது, வதங்காத மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு பெரட்டை, அப்போ தான் அந்த வாசனை அப்படியே கிடைக்குங்க நமக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக சோம்புத்தூளை சேர்த்து நல்லா 2-3 கொதியை விட்டு நல்லா 3 முட்டையை உடச்சி ஊற்றினேன்னா அப்படியே குண்டாக அப்படியே உடச்சி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். வெந்ததும் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு அப்படியே ஒரு பெரட்டி எடுத்தால் ஆகா அவ்வளோ வாசனை. இந்த முட்டை குழம்பு செய்யறது ஈஸி தாங்க, ஆனால் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அதோட கொஞ்சம் ரசமும் மிளகு ரசமும் வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு ஈஸியான முறையில் செஞ்சாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்களேன். சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டை குழம்ப சாப்பிடுவாங்கங்க. நாளை சந்திப்போம்.